அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. அன்றைய கிரக நிலைகள்: துலாம் ராசினருக்கு 10 குரு, 11 லாபஸ்தானத்தில் கேது, 12 சந்திரன், ராசியில் புதன் சுக்கிரன், 2 சூரியன் செவ்வாய். அடுத்து ராகு பகவான் 5 இருக்கிறார். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்றாக நடைபெறும். நல்ல முடிவுக்கு வரும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு வேறு தொழில் செய்யலாமா என்று மனம் சிந்திக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கூடுதலாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கும். அடுத்து நவம்பர் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளேயே குரு வக்கரம் அடைகிறார். 10 குரு பதவியில் மாற்றம் என்போம். ஆகவே குரு வக்கரம் பெறுவது நன்மைதான். தங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனதில் என்னென்ன திட்டங்களை தீட்டியீர்களோ அனைத்தும் தாராளமாக வெற்றி பெறலாம். உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வரலாம். வெளிநாடு செல்வதன் மூலமாக நன்மைகள் பெறுவீர். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அவர் விருச்சிக ராசி துலாம் ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் செல்வதால் பல வரவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட பயணங்கள் உண்டாகும். தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும். நல்ல சம்பவங்கள் நடைபெறும். நல்ல நண்பர்களுடைய கூட்டுறவு தங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார். அவர் அங்கு செல்லும் போது சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். தன்னம்பிக்கை கூடும். துணிச்சல் கூடும். செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை உடனடியாக செய்வீர். திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிடாத காரியங்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும். பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி தங்களை பாராட்டுவார். பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் கிடைக்கும். தன வரவு திருப்தி தரும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறார். புதன் தனுசு ராசிக்கு செல்லும் போது மட்டும் சற்று சேமிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஏனென்றால் திடீரென்று இந்த நேரத்தில் செலவுகள் வரலாம். சேமிப்புகள் கரையலாம். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை அவர்கள் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்கலாம். பதவி மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைதான் என தற்சமயம் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனால் அதிக பண வரவுகள் உண்டு. சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். தங்களுடைய ஆலோசனைகள் செவி கொடுத்து கேட்கப்படும். கட்சிக்குள் சிறு பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். விவசாயத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு விவசாயம் விளைச்சல் நன்றாக இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக உள்ளது. விளைச்சல் அமோகமாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அதில் எந்த விதமான சந்தேகங்கள் கிடையாது. பெண்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக உள்ளன. பெண்கள் கணவரிடம் அன்பு பாராட்டுவர். பிள்ளைகள் நன்றாக படிப்பர். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நவ கிரகத்தில் சுக்கிரனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.